நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிருப்போம். பட் ஸ்டில் நமக்கு இங்கிலீஷில் பேசுகிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்னு சொன்னாலே புக்கில் இருக்க ஆன்சர்ஸை அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய் எழுதியிருப்போம். அண்ட் நான் இந்த வீடியோவில் இங்கிலீஷில் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுங்கிறதுக்கான 3 டிப்ஸ் அண்ட் கொஞ்சம் ட்ரிக்ஸை சொல்ல போகிறேன். அண்ட் திஸ் இஸ் மாயா. வெல்கம் டு மாயா ஸ்டோரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷில் எப்போவுமே 90% மேலே தான் ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நான் என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் காலேஜ்க்கு போக ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் டேயில் என்னோடய சீனியர் அங்கே இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் ஒரு இங்கிலீஷாக எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தான் நான் என் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதில் என்னோடய ரோட் மேப் ஜேர்னியவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கான டிப் நம்பர் 1, நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ ஜஸ்ட் பிக் அப் யுவர் ஃபோன் அண்ட் ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றின செல்ஃப் இன்டர்வியூ இல்லை நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 to 3 minutesக்கு பேசுங்க வித்தவுட் யூஸிங் எனி தமிழ் வேர்ட்ஸ். உங்களோட ப்ரோக்கன் இங்கிலீஷாக இருக்கலாம், ஒரு லிமிட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச நமக்கு LRS தெரிஞ்சால் போதும். LRS இஸ் நத்திங் பட் லிசனிங், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட் லிசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முதல்ல இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது கிராமரை பற்றி நினைக்கவே கூடாது. இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா கிராமர் தெரிஞ்சால் தான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான். ஸோ என்னோடய ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லிசனிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய லிசன் பண்ணேன். லைக் நான் ஒரு இன்ஸ்டா ஃப்ரீக், எப்போ பாரு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அண்ட் என்னோடய லிசனிங் ஜேர்னியை நான் இன்ஸ்டாலேருந்து தான் ஆரம்பித்தேன். இன்ஸ்டாவில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ் போயிட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்ப்பேன். அண்ட் எனக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸோட இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கு கேப்ஷன்ஸோட ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்ப்பேன். அண்ட் அதை கேட்டுட்டு நான் அந்த கேப்ஷன்ஸை படித்து பார்த்துட்டு அவங்க பேசுகிற விதம், அதாவது அவங்க மவுத்தை ஓப்பன் பண்ணி பேசுவாங்கல்ல, ஸோ அதை பார்ப்பேன். அண்ட் நான் அதை ட்ரை பண்ணியும் பார்ப்பேன். ஒரு கோட் பார்க்குறேன்னா அதை படிப்பேன், அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். இது நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அண்ட் செகண்ட் திங் நான் இன்ஸ்டா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ரேடியோஸ் கேட்பீங்க, பாட்காஸ்ட் கேட்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கும் போகலாம். ஆர் த தேர்ட் மோஸ்ட் பெஸ்ட் ஐடியா, கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்குறது. இப்போது வேர்ல்ட் கப் சீரீஸ் நடக்குது. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி தமிழ் கமெண்ட்ரிஸ் தான் கேட்போம். ஒரு சின்ன சேஞ்ச்காக நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ½ an hour இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டு பாருங்கள். அவங்க கமெண்ட்ரி கொடுக்கும்போது அவங்க சொல்கிற சின்ன சின்ன ஃப்ரேசஸை கேட்டு அதை ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு சின்ன டிப், இந்த விஷயத்தை உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஸ்டெப் ரீடிங். ஸோ ரீடிங் அப்படின்றப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரிஸ் படிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு கிட்ஸ் ஸ்டோரிஸை செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் திங், நான் ஸ்டோரிஸ் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் நியூஸ் பைட்ஸ். ஸோ கூகுளில் நியூஸ் பைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் டெய்லி நியூஸஸையோ இல்லை யாராவது ஒரு ஃபேமஸ் பர்சன் சொன்ன கோட்ஸையோ கொடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஷார்ட் அண்ட் ஈஸியாக இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஃபாலோட் பை அ ஷார்ட் டிப். ஸோ நீங்கள் இப்போ இங்கிலீஷை லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, லைக் ஆஃபீஸ்க்கு போய் நீ என்ன பண்ணுறது, காலேஜில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கள்ல. ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் இனிமேல் நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே சின்ன சின்ன சென்டென்ஸை அமைச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். And the third most important step is speaking. இவ்வளோ ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணதுக்கான காரணம் என்ன? இங்கிலீஷில் பேசணும். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பான ஸ்பீக்கிங்கே வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நாளைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள்.
டைம் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு பதிலாக வாட்ஸ் த டைம் ரைட் நவ் அந்த மாதிரி கேளுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பேசி பழக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் பி அ பார்ட்னர் ஆஃப் யுவர் செல்ஃப். மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அப்படியே இங்கிலீஷில் பேசுங்க. சப்போஸ் அது முடியல அப்படின்னா பிக்கப் யுவர் ஃபோன் அண்ட் ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு உங்களை நீங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை திருப்பி ப்ளே பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் டெய்லி ஹேபிட்டாக மாற்றினீங்கன்னா யூ மே see a big difference in your language. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய இங்கிலீஷ் ஜேர்னியும் நான் எப்படி என் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், subscribe to my channel. Thank you for your patience.